வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சிம்மராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி வரை உள்ள சிம்மராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி இப்பதிவில் பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. சிம்மராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். பொதுவாக சிம்மராசி மக்களின் நண்பர் ஒருவர் அல்லது சக ஊழியரின் சுயநலமான நடத்தை காரணமாக நீங்கள் உங்கள் மன அமைதியை கெடுக்கும் சூழல் இருக்கிறது. அது நடைபெறவும் இருக்கிறது. சற்று கவனமாக இருங்கள். இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் மிகுந்த கவனமாக செயல்பட வேண்டும் என்று ஒரு முறைக்கு முறை கூறுகிறேன். சிம்மராசி மக்கள் இது சமயம் வாகனம் ஓட்டும் போது கூட உங்களின் கவனத்தை பாதையில் செலுத்த முடியாமல் போகலாம். ஆகையால் வாகனம் ஓட்டும் போது இந்த வாரம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. சிம்மராசியை பொறுத்து தங்களுக்கு 8வது வீட்டில் ராகு பகவான் இடம்பெற்று அமர்ந்திருப்பதால் இந்த வாரம் உங்கள் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் என்று சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. மற்றும் நீங்கள் பணம் தொடர்பான பல சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் பணத்தை குவிக்கவோ சேமிக்கவோ முடியாது. உங்களுடைய வருமானம் சற்று குறைவாக இருக்கும். இதனால் பணமற்ற நிலை உங்கள் மன அழுத்தத்தை மேலும் அதிகரிக்கும். இந்த வாரம் உங்கள் புரிதலின் மூலம் குடும்பத்தில் உள்ள உறவுகளுக்கிடையில் ஒரு சமநிலையை நிலைநாட்ட முயற்சி செய்யுங்கள். இதன் மூலம் தங்களின் உறவின் உறுப்பினர்களிடையே நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவ உணர்வு உருவாக்கி மகிழ்ந்து வாழலாம். இது உங்கள் குடும்பத்தின் சமூக அந்தஸ்தையும் வலுப்படுத்தவும் மற்றும் உறுப்பினரிடையே உயர்ந்த நற்பெயரை பெறுவதில் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் இந்த வாரம் உங்கள் குடும்ப மூத்தவருடன் நேரடியாக பேசி உங்களின் மனதில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் தேவையான விடைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதை விட்டுவிடாதீர்கள். நலமாக பயன்படுத்தி உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளுங்கள். உங்களை பற்றி அவர்களின் நடத்தை மற்றும் சில நேரங்களில் அவர்கள் என்ன தோராயமாக உங்களை பற்றி பேசுகிறார் என்பதை பற்றி அறிய இது உதவும். இதன் பின்னணியில் உள்ள யதார்த்தத்தை அறிந்த பிறகு நீங்கள் பெரிய அளவில் திருப்தி அடைவீர்கள். இருப்பினும் இந்த நேரத்தில் நீங்கள் பேசும் பொழுது உங்களின் வார்த்தைகளை கவனமாக நீங்கள் உச்சரிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. இந்த வாரம் சிம்மராசி மாணவர்கள் அதிகமாக படிப்பது உங்கள் மன அழுத்தத்தை அதிகரித்து அது ஒரு கவலைக்கு முக்கிய காரணமாக அமையும். இத்தகைய சூழ்நிலையில் படிக்கும் சமயத்திலும் அவ்வப்போது மற்ற விளையாட்டு போன்ற செயல்களையும் மேற்கொள்வதன் மூலம் உங்கள் மனம் திடமான ஒரு நல்ல நிலைக்கு வரும். இதனால் உங்களின் மனதில் உள்ள பலவிதமான மன நோய்கள் வெளிவந்து உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்வதற்கு நல்லதொரு வாய்ப்பாக அமையும். சூரிய பகவானை தினமும் வணங்கி அவருக்கு நீர் அர்க்கியம் கொடுத்து வரவேற்று மகிழுங்கள். யாவும் நலமாகும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திராய ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய அபராணி ஐஸ்வர்யை பெற்று சர்வகாரி ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.